ஐக்கிய அரபு அமீரக 4ஆம் தேதியில் துபாயில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. பச்சை மண்ணு பாசறை அதிகாலை 9 மணியிலிருந்து சிலம்பாட்டம், கோலாட்டம், வெட்டியாட்டம், அனைவருக்கும் பொங்கல் விருந்து, கபடி என்று முளைப்பாரி எடுத்து பெண்கள் அதை தலையில் சுமந்து வந்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. மதியம் அனைவருக்கும் சுவை நிறைந்த மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்களும், பெண்களும், குழந்தைகளும் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். உண்டு உரையாடினர். பல நிகழ்வு இது நடைபெற்றது. தலைவர்கள் சலாலா ஸ்டாம்ப் நாசர் உசேன் அழகான பொங்கல் நிகழ்வை உறுதுணையாக ஏற்பாடு செய்த ராவணன், ராஜன், மாலிக், நசீர், எம்பி மோகன் உங்கள் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த தலைமை விருந்தினர் திரு அப்துல்லா அல் எமஹி, திருமதி ஆயிஷா, வளைகுடா முதன்மை நெறியாளர் தவசி தொலைக்காட்சி, கேப்டன் தொலைக்காட்சி, கமல் கேவிஎல், தினக்குரல் வணக்கம், பாரதத்தினுடைய ஆசிரியர் நஜீப், முத்தமிழ் சங்கம் ராமச்சந்திரன், மதிவாணன், ஜிபி கோகுல் பிரசாத், ஜாகுவார் ஷா, பூக்கடை உரிமையாளர் எஸ் பெருமாள், தமிழ் திரைப்பட நடிகை சுஜிபாலா, ரமேஷ், உஸ்மான் அலி, அமீரக தொழிலதிபர் அஞ்சப்பர் செந்தில்குமார், பசுமை பார்வை கண்ணன், துபாய் தர்பார் கபீர், கள்ளக்குறிச்சி சின்னா இந்நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமான முறையில் அழகிய தமிழ் மொழியில் தொகுத்து அனைவரின் பாராட்டு பெற்று அனைவரும் மகிழ்ச்சியில் ஆற்றினார். ஹரிணி தேஷ்குமார், பில்லி ரெஸ்டாரண்ட், இதயத்துல்லா, பகவதி ரவி, அதிமுக ரவி, தங்கதுரை, சாதம், ஹரிணி மற்றும் ஏராளமான குழந்தைகளும் தாய்மார்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் ஏராளமான குழந்தைகளும் தாய்மார்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நாசர் அவர்கள் நன்றி தெரிவித்தார். துபாய் கேப்டன் டிவி செய்தியாளர் AM கமல்.